நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. ப்ராம்ப்ட் எங்கே பார்த்தாலும் ப்ராம்ப்ட் தான், எதுக்கு எடுத்தாலும் ப்ராம்ப்ட் தான். ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே ப்ராம்ப்ட் வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துடும். எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். சரி, ஓகே, இதை நான் வந்து நிறைய கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராம்ப்ட் எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணுறது, நம்மளா ஓனாக எப்படி ப்ராம்ப்ட்டை க்ரியேட் பண்ணுறது, நமக்கு தேவையான விஷயங்களை ப்ராம்ப்ட் மூலம் எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதைக்கு நமக்கு என்ன இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியான இமேஜஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராம்ப்ட். நான் காலையிலே இதை வந்து நான் நிறைய சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக இது இருக்கட்டும் அப்படின்றது தான். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் தென்றல் பாரதி அப்படின்னு சர்ச் பண்ணி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே நான் உங்களுக்கு இந்த இமேஜ் ஜெனரேஷன் தேவையான ப்ராம்ப்டை உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? இப்போ நம்ம டெலிகிராம் சேனல் காமிக்கிறேன். டெலிகிராம் சேனல் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அதில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். டெலிகிராம் சேனலில் உள்ள இப்போ இந்த மாதிரியான இமேஜ் ஜெனரேட் பண்ண போகிறீங்களா, அதுக்கான ப்ராம்ப்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ப்ராம்ப்டை எப்படி காப்பி பண்ண போகிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட சாட்ஜிபிடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட்ஜிபிடி ஆக்சுவலாக ப்ளஸ் வெர்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் நிறையா ஜெனரேட் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு நாளைக்கு 3 படம் தான் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, லிமிட்டட் தான். இப்போ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆட் ஃபைலில் போயிட்டு நீங்கள் வந்து இமேஜஸ் உள்ளே லோட் பண்ண போகிறீங்க. உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலரியில் உங்களோட எந்த ஃபோட்டோவோ, இதெல்லாம் ரொம்ப நார்மலாக நான் எடுத்த ஒரு சிம்பிளான ஃபோட்டோ தான், இதை நான் உள்ளே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிரியேட் அண்ட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, இல்லை கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கிரியேட் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இமேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஆப்ஷன் வேணால் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்றேன். நம்மளோட இமேஜ் ப்ளஸ் வந்து அதுக்கான ப்ராம்ப்ட், அவ்வளோதான். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒன்று. அடுத்து இந்த மாதிரியான இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது, அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அதுக்கான ப்ராம்ப்டை அங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் சாட்ஜிபிடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இமேஜ் வந்து ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் tenralbarathi.com நீங்கள் கூகுள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஜெனரேட் ஆகிட்டு இருக்குது. பக்கத்தில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட வெப்சைட், அதாவது tenralbarathi.com. இது நம்மளோட வெப்சைட். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆக்டிவில் இருந்துச்சு. இப்போ நான் வந்து திரும்ப அதை கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் இதை பாருங்கள், இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இப்போது இந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதுக்குள்ளேயுமே உங்களுக்கு ப்ராம்ப்ட்டு, அதாவது இமேஜ் ப்ளஸ் அதுக்கான ப்ராம்ப்ட். தொடர்ந்து கண்டினியூவாக நம்மளோட வெப்சைட் ஆக்டிவில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு இமேஜ் அதுக்கான ப்ராம்ப்ட் கண்டினியூஸாக உங்களுக்கு இங்கேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்தாலுமே அதுலேயுமே உங்களுக்கு இங்கே என்னோடய ப்ரொஃபைல் பாருங்கள். என்னோடய ப்ரொஃபைல்லையுமே உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். என்னோடய ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராம்ப்ட் என்ன, அந்த இமேஜ் என்ன வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு இங்கே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, கிளியரா? ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நோக்கமே என்ன அப்படின்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை எப்படியாவது டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான். இன்ஸ்டாகிராம்லேயுமே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயுமே இதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள், எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராம்ப்ட் இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சா? வெரி சிம்பிள். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா ப்ராம்ப்ட்டுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிற எல்லா ப்ராம்ப்ட்டுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் தேவையோ ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட்டை மட்டும் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். அகைன் வெப்சைட் போகிறேன். வெப்சைட்டில் வந்து இப்போது ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ கிளிக் பண்ணி என்னோடய ஃபோட்டோ உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். சில நேரங்களில் உங்களோட இமேஜ் பதிலாக வேறு இமேஜ் வந்து வரும். அதாவது உங்களோட ஃபேஸுக்கு பதிலாக வேறு ஃபேஸ் வரும்.
அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பொறுத்தது. இப்போ என்னோடய படமே ரொம்ப லோ குவாலிட்டி, நான் வந்து ரொம்பலாம் பெருசாலாம் எடுத்துக்கல, நார்மலாக சும்மா மொபைலில் எடுத்த செல்ஃபி, ரொம்ப லோ லைட்டில் ஒரு மாதிரி ரொம்ப மேக்கப்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக எடுத்திருக்கேன். பட் நீங்கள் அந்த இன்புட் இமேஜை நல்லா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இமேஜாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வர்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ராம்ப்ட்லேயே அதை கண்ட்ரோல் பண்ணலாம். சில டைம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும், ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஸ்லைட்லி மிஸ்டேக்ஸ் வரும். என்ன அப்படின்னா கண்ணு மாறுறது, மூக்கு மாறுறது, வாய் மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இப்போ நீங்கள் சைடு போஸ் வச்சுட்டு இப்படி சைடாக செல்ஃபி எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அங்கே ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணுற இமேஜை கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பெட்டராக வரும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம், நிறைய இமேஜஸ், நிறைய வித்தியாசமான அவுட்புட் உங்களால் கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சார் நான் யூஸ் பண்ணேன் சுற்றிக்கிட்டே இருக்குது, அது கடைசி வரைக்கும் எனக்கு அவுட்புட்டே வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருப்பீங்கன்னு அர்த்தம். ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான லேக் இருக்கும். பெய்டு பண்ணணும் அப்படின்னா இது வந்து நியர்லி 2000 வரும் ஒரு மாதத்துக்கு. 2000 கட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே நீங்கள் 2000 கட்டி யூஸ் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் ஓகே, தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பெய்டு பிளான் போகலாம், ப்ளஸ் பிளான் போகலாம். ப்ளஸ் பிளான் வந்து 2000 வரும் ஒரு மாதத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஆக்சுவலாக இதிலே ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் சம் பீப்புள்ஸ் இந்த டீம் லைசன்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது டீம் லைசன்ஸ் தான். பட் இதில் வந்து சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து அவ்வளோ ஃப்ளூயன்ட்லியாக யூஸ் பண்ண முடியல, நிறைய எரர் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வார்னிங்லாம் வருது, அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே, ரெடி ஆகிடுச்சிங்களா? இதில் பாருங்கள், இது என்ன மாதிரி இல்லை தான், லைட்டாக வந்து ஃபேஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணிக்கணும், மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏஐ டூல்ஸ் எந்த அளவுக்கு தெரியுதோ அதே மாதிரி மேனுவலாக எடிட் பண்ணுறதுக்கு தெரியணும். தட் மீன்ஸ் ஃபோட்டோஷாப்பில் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரியணும். தெரிஞ்சால் போதும், உங்களால் 95 to 100% உங்களால் அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். இந்த விஷயம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்காக ஃபன்னுக்காக பண்ணுறோம் அப்படின்றதையும் தாண்டி இந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு உங்களோட ஒர்க் ஃப்ளோவில், அதாவது நம்ம எடிட்டிங்கில் இல்லை மற்ற இடத்துல வந்து இது உங்களுக்கு பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஃப்யூச்சரில் இதுதான் வந்து நிறைய ஒர்க்கை வந்து ஆக்குபை பண்ண போகுது. நம்மளோட ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயத்தை வந்து இந்த ஸ்கில் வந்து ஆக்குபை பண்ண போகுது. ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிடுச்சு, நமக்கு அது தெரியல. ப்ரொமோஷனாக இருக்கலாம், ஆட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் இருக்கலாம். இப்போ நிறைய ஏஐ பேஸ்டு ஆட்ஸ் வந்து வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வந்து விர்ச்சுவல் ட்ரையான், அதாவது நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கிளாத்ஸ் இருக்குது, ஒரு அவுட்ஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த அவுட்ஃபிட்டை ஒரு மாடல் வந்து வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டெல்லாம் வந்து ஏஐயில் வந்து பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விஷயங்கள், நம்ம ஒரு ஆர்ட் மாதிரியான கண்டென்ட்டை ரெடி பண்ணி ஃப்ரேமிங் பண்ணுறது, ப்ரொமோஷன் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எனக்கு இதுக்குள்ளே வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்ற மோட்டிவோடு தேடினீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா, சக்ஸஸ் பண்ண முடியுமான்றது டவுட்டு தான். பட் வந்து நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கற்றுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து மானிட்டைசேஷன் ரொம்ப முக்கியம், ஏர்ன் பண்ணணும். பட் லேர்ன் பண்ணாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தப்பு. ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க, அதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஏர்னிங்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோடு வந்து பார்க்குறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதிலெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.